அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கோழி கிரேவி தான் நான் போட்டிருக்கேன். இந்த ஒரு புதுவிதமான டிஷ்ஷை உங்கள் வீட்டில் நீங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷுக்கு பேர் வந்து தாய் சிக்கன். தாய்லாந்து சாப்பாடு தான் இதுவும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சளில் தட்டிக்கிறோங்கம்மா. இது வந்து வெள்ளை சோத்தோடு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் சப்பாத்தியோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க நம்ம போய் பார்ப்போம். ஒரு ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து கோழி இது பண்ணுறோம். அதாவது இந்த மாதிரி சின்ன கோழியாக வாங்கிக்கிறோங்க. அதாவது கோழி சுடுறதுக்கா செப்பையை பொரிக்கிறதுக்கா அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இது வந்து 1 கிலோ கோழி. ஒரு கோழியில் வந்து ஒரு இதை எடுத்து வச்சுட்டு 3 இதை வெட்டி செஞ்சுருக்கிறேன். அதோட எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கிறேங்க. மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். இஞ்சி பூண்டுலாம் கிடையாது. சரியாம்மா போட்டு அதை வந்து அரை வேக்காடை பொரிச்சுக்கிறோங்கம்மா. அப்புறம் மிளகா, பூண்டு, வெங்காயம், 4 வெங்காயம், பூண்டு, கொஞ்சோண்டு மஞ்சள், உரப்பு மிளகா ஒரு 10, இஞ்சி ஒரு துண்டு. இதெல்லாம் மசாலா சம்பல் சில்லி பேஸ்ட்டு செய்ய போகிறோம். சில்லி பேஸ்ட்டை போட்டு அரைச்சிக்கிறோங்க. தண்ணிலாம் தேவையில்லை. அதில் வெங்காயங்க நம்மளுக்கு எல்லாம் இருக்குது. அதனால் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. அரைச்சிக்கிறோங்க. இப்போ நம்ம கோழியை பொரிஞ்சிருச்சு. அதையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நார்த்த இலையை போய் வெளியே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கடையில் நார்த்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு மாமரம் நிற்கிது. அந்த பழம் பழுத்து கீழே விழுந்து கிடக்கு. இது என்ன மாம்பழம்னு தெரியலை. நார்த்த இலையை வந்து நான் வந்து இலை தாம்மா எடுக்கிறேன். அதில் ஒரு 7 எடுத்துக்கிறோங்க. 7 8 பிரச்சனை இல்லை. ஏன்னா தாய் சிக்கனுக்கு வந்து நம்ம அதெல்லாம் போடணும். இந்த மாம்பழத்துக்கு பேர் தெரிஞ்சால் யாராவது சொல்லுங்கம்மா, எனக்கு பேர் தெரியலை. இப்போ வந்து நம்ம வந்து சம்பளுக்குள்ளே ஜாமானை பார்ப்போம். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக வெட்டிக்கிறோங்க. ஒரு எலுமிச்சங்காய், நம்ம நார்த்தையில் எடுத்துகிட்டு வந்தோம்ல அதை நரம்பை எடுத்துகிட்டு பொடிசாக பிச்சுக்கிறோங்க. 2 வாசனை புல் சராயி, ஒரு துண்டு வெல்லம், அப்புறம் 2 ஸ்பூனு ஒயிஸ்டர் சோஸு, தீராம் சோஸு, 2 ஸ்பூனு சில்லி சோஸ், அப்புறம் நம்ம சில்லி பேஸ்ட்டு. மஞ்சத்தூள் வேண்டாம் போட்டுக்கிறோம். நம்ம மஞ்சளை வச்சு அரைச்சிட்டோம். நான் அதை போடலை. சரியாம்மா? இவ்வளோ தான் ஜாமான். அதோட எண்ணெயை சுடு பண்ணிக்கிற வேண்டியது. வாசனை புல், லெமன் கிராஸை போடுங்க. இந்த வாசனை புல் இல்லைன்னா எலுமிச்சை இலை இருந்தால் ஒரு 2 போடுங்கம்மா. அதுக்கும் நரம்பு எடுத்துருங்க. சரியா? அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போடுங்க. நம்ம 2 வெங்காயம் வெட்டியிருக்கிறோம். அதை கொஞ்சமாக போடுங்க. வெங்காயம் போட்டிருக்கும் போதே நீங்கள் சில்லி பேஸ்ட்டை கூட போட்டு இது பண்ணிடலாம். நான் தான் ஏதோ ஒரு யாபத்தில் வெங்காயத்தை போட்டுட்டேன். நம்மளுக்கு சில்லி பேஸ்ட்டு தான் நம்மளுக்கு நல்லா வேகணும். வெங்காயம் வேகலைன்னாலும் பரவாயில்ல. சில்லி பேஸ்ட்டு வேகலைன்னா நம்மளுக்கு வவுறு வலிக்கும். அதை பார்த்துக்கிறோங்கம்மா. நல்லா வெந்து நல்லா அதோட எண்ணெய் மேலே வரணும். அப்புறம் தான் நம்ம வெங்காயம் போடுறோம். சரியா? நல்லா மசாலா நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த டயத்தில் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா நல்லா வேக வைப்போம். இந்த சமயத்தில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சில்லி அரைச்சி போட்டிருக்கனால வவுறு வலிக்கும். அதனால் நம்ம நல்லா வேக வச்சிடணும். அதுக்கு தான் நம்ம நல்லா வேக வைக்கணும். கடையிலெல்லாம் ஒழுங்காலாம் வேக வச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வீடுனால நம்ம இந்த அளவுக்கு பக்குவமாக செய்கிறோம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்கம்மா. இது தைரியமாக செய்யுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடை ரெசிபி தான். அப்புறம் கொஞ்சமாக வெல்லம் போடுங்கம்மா. வெல்லம் இல்லைன்னா 1 ஸ்பூன் சீனி போடுங்க. சின்ன ஸ்பூனு 1 ஸ்பூன் சீனி போடுங்க. கரெக்டாக வரும். அப்புறம் சோஸு அதில் ஊற்றுங்கம்மா. ஒயிஸ்டர் சோஸு, சில்லி சோஸு எல்லாத்தையும் ஊற்றுங்க. இது நீங்கள் வந்து 1லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சோஸு போடலாம். அப்புறம் நார்த்த இலையை வச்சுருக்கிறோம்ல அதை வெட்டி வச்சுருக்கோம்ல அதை போடுங்க. போட்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் மசாலா வெந்த பிறகு கோழி பொரிச்சு வச்சுருக்கிறோமே அதை போடுங்க. அந்த கோழி வந்து அரை வேக்காடு முக்கால் வேக்காடோடு எடுத்துருங்க. ரொம்ப பொரிச்சு அள்ளிடாதே. அது வந்து அதோட கலர் மாறிடும். அப்புறம் நல்லா இருக்காது. கலர் வந்து இப்படி தான் இருக்கணும். அரை வேக்காடு முடியும், முக்கால் வேக்காடு முடியும். அது உங்கள் விருப்பம். அதோட கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நல்லா அது வந்து நல்லா மேலெல்லாம் நல்லா எண்ணெய் விடும். நல்லா மசாலா வெந்தது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் என்ன செய்யுங்க, அடுப்பை அடைச்சிட்டு மெதுவான தீயிலே வைங்க. அடுப்பை அடைச்சிட்டு என்ன செய்யுங்க, எலுமிச்சம் ஜூஸ் வச்சுருக்குறோம் அதை ஊற்றுங்க. இது வந்து ஒரு பழத்தோட ஜூஸு. உங்கள் கணக்குக்குன்னு பார்த்தா 1 ஸ்பூன் ஊற்றுங்க போதும். அதோட அவ்வளோதாம்மா. ஓகேம்மா. இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ. Like, subscribe, JJ Mugs Kitchen. Bye. See you. Bye.